நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் இடையேயான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையானது தற்போது நடைபெற்று வருகிறது. விரிவான விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்டறியலாம். வணக்கம் செலினா, இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி கட்சி தொடர்பான பேச்சுவார்த்தை என்பதும் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்பொழுது அண்ணா அறிவாலயத்தில் திமுக பேச்சுவார்த்தை குழுவுடன் சிபிஐ சார்பாக பேச்சுவார்த்தைக்காக தற்பொழுது வருகை தந்திருக்கிறார்கள். ஏற்கனவே முதல் கட்ட பேச்சுவார்த்தை என்பது கடந்த 3ஆம் தேதி நடைபெற்றிருந்த நிலையில் அந்த 3ஆம் தேதி நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் 4 தொகுதிகளை விருப்ப தொகுதிகளாக வழங்கியிருப்பதாகவும் தகவல் வெளியாகின்றது. இந்த நிலையில் தற்பொழுது 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்காக சென்னை அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். சிபிஐ சார்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்ராயன், அதே போல துணை பொதுச் செயலாளர் வீரபாண்டி, முன்னாள் எம்எல்ஏ பழனிசாமி ஆகியோர் பேச்சுவார்த்தைக்காக வருகை தந்திருக்கிறார்கள். திமுகவை பொறுத்தவரையிலும் டி.ஆர். பாலு தலைமையிலான குழு என்பது தற்பொழுது பேச்சுவார்த்தை என்பது தொடங்கியிருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலும் நாகப்பட்டினம் அதே போல திருப்பூர் ஆகிய 2 தொகுதிகளை போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தது சிபிஐ. இந்த முறை நாகப்பட்டினம் தொகுதியை திமுக சார்பில் கேட்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல திருப்பூர் தொகுதியும் அவர்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்படுமா என்பது தொடர்பான கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த முறையும் அதே தொகுதி உட்பட 4 தொகுதிகளை விருப்ப தொகுதி பட்டியலாக வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிலும் ஒரு தொகுதியை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் சிபிஐ சார்பாக ஏற்கனவே முன்வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்பொழுது 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகாக தான் உடன்பாடு எட்டப்படுமா அல்லது மீண்டும் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வர இருக்கிறார்களா என்பது தொடர்பான முழுமையான விவரங்கள் தெரிய வரும். அப்படி உடன்பாடு எட்டப்படும் பட்சத்தில் முதலமைச்சர் அண்ணா அறிவாலயம் தொகுதி பங்கீடு தொடர்பான கையெழுத்து இட இருக்கிறார்கள் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. உடன்பாடு எட்டப்படாமல் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டார்களா என்பது தொடர்பான தகவல்கள் வெளியே வரும்போதுதான் தெரிவிக்கப்படும். இந்த முறை 3 தொகுதிகள், அதாவது 2 தொகுதிகள் மக்களவையிலும், 1 தொகுதி மாநிலங்களவையிலும் என 3 தொகுதிகளை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் சிபிஐ சார்பாக முன்வைத்திருக்கிறார்கள். செலினா, விவரங்களுக்கு நன்றி.